உங்களுடைய எதிர்கட்சி ஏடிஎம்கே தானே? எதிர்கட்சி ஏடிஎம்கேனா அவரு தான் எங்க ஒரு கேள்வி கேட்பாரு, அதோட விட்டுடுவாரு. இப்ப அவருக்கு எங்க பூத்துக்கிட்டு இருக்குன்னா, எப்படா வருவான் தாவேக்கா வந்து எங்களோட சேருவாரு, எப்ப வருவாருன்னு அவர் பாவம் வீம்பி என்னமோ சொன்ன மாதிரி ஐஸுக்கு வீங்கினது மாதிரி காலுகையெல்லாம் வீங்கி போய் தர்றாரு அவரு. அதை கமுக்கமா, அதாவது தான் வந்து பிஜேபின்னு காட்டிக்கிறது இல்லை, தான் வந்து இந்துத்துவாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு காட்டிக்கிறது இல்லை, ஆனா இந்துத்துவா. எனக்கு இன்னும் அதிமுக தான் திமுகவுடைய பி டீம் மாதிரி தெரியுது. அப்படிதானே? அது மக்கள் நினைச்சா சீமானே சொல்லலையா, நாங்க ஆட்சியை பிடிப்போம் 234 தொகுதியில நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சீமான் அவர்களே சொல்லும்போது இவர் சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? மக்கள் சொல்லணும், அதானே? மக்கள் தாமா முடிவு பண்ணணும். சார், இப்போ பொதுவா ஒரு கருத்து இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி மாறி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ சமீப காலமா வந்து ஏடிஎம்கேவை டிஎம்கே விமர்சனம் பண்றதே கிடையாது. இப்போ பாஜகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா, எங்களை வந்து எங்களை யார் விமர்சனம் அதிகமா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க பதில் சொல்ல இயலும். ஆனா உங்களுடைய எதிர்கட்சி ஏடிஎம்கே தானே? எதிர்கட்சி ஏடிஎம்கேனா அவரு தான் எங்களை ஒரு கேள்வி கேட்பாரு, அதோட விட்டுடுவாரு. இப்ப அவருக்கு எங்க பூத்துக்கிட்டு இருக்குன்னா, எப்படா வருவான் தாவேக்கா வந்து எங்களோட சேருவாரு, எப்ப வருவாருன்னு அவர் பாவம் வீம்பி என்னமோ சொன்ன மாதிரி ஐஸுக்கு வீங்கினது மாதிரி காலுகையெல்லாம் வீங்கி போய் தர்றாரு அவரு. எப்பயும் வரமாட்டாரான். அதோட இந்த செங்கோடையும் போய் அங்கே ஜாயின் பண்ணதுனால வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஜுரத்திலேயே அவர் பாவம் படுத்து கிடக்காரு. அவர் எதுக்கு வம்புக்கு இழுக்கிறார்? இங்க இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு நண்பர் வந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கல அப்படின்னு சொல்றீங்க? குற்றச்சாட்டு வைக்கலைங்களா, ஏதாவது ஒண்ணு வைப்பாரு. அத்திபூத்தா போல ஒண்ணு இருக்கும், அதை ஒன்றை வச்சுக்கிட்டே நாங்கள் தொங்க முடியாதுல்ல. டெய்லி யார் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே நாங்கள் பதில் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் கேட்குறாரு, ஒரு பக்கம் முன்னாள் ஐபிஎஸ் ரிட்டையர்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்படி இந்த மாதிரி அள்ளுச்சில்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும். அதில் இவர் மாதிரி ஆளுகளும் என்னென்ன, அதாவது அதை கமுக்கமாக, அதாவது தான் வந்து பிஜேபின்னு காட்டிக்கிறது இல்லை, தான் வந்து இந்துத்துவாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு காட்டிக்கிறது இல்லை, ஆனால் இந்துத்துவா. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் வந்து ஜாதி அரசியல் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்ணி. ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கக்கூடாது. மதங்கிறது ஒரு தலைபட்சமா தான் இந்துக்களை இப்ப சமீப காலமாவே நீங்க வந்து அவமதிச்சிட்டு இருக்கீங்க. சிறுபான்மையின அவர்களுடைய ஓட்டு வேணும்ன்றதுக்காகவே இதை பண்றதா ஒரு கருத்து. பேசாத, நாங்க வந்து இந்துக்கள் தாமா, நாங்க அடுத்த மதத்தை எங்களுக்கு ஜாதி தான் முக்கியம். ஏன்னா ஜாதியா 4 கூறா பிரிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு கூறுன்னு எடுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு போலாம். மத ரீதியா ஒண்ணு பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க பிசினஸ் செல்லாது. இப்ப புரியுதுங்களா? இதுதான் ஜாதியை ஒழிக்கிற லட்சணமா. பெரியார் வந்து ஜாதிகளை ஒழித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது சமத்துவ மண்ணுன்னு சொல்றாங்க. நாங்க சமத்துவபுரம் கட்டினோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதிகளை ஒழிப்பதற்காக சொல்லிட்டு ஜாதி வேணும்னு சொல்றாரு. இவரை போய் நம்பினுக்கிறீங்களே நீங்க. இது வேற சொல்றாரு, நான் என்ன இந்துத்துவான்னு சொல்றாரு. எப்படி ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஜாதி வேணும்னு சொல்றவரு என்ன சொல்றாரு இந்துத்துவான்னு? நான் எந்த துவாவனா இருந்துட்டு போறேன். நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? அவ்வளவுதான். அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உடனே நீ அப்படி நான் எப்படி வேணா எடுத்துட்டு போறேன். என் கேள்வி என்ன, அதுக்கு உங்க பதில் என்ன? பதில் சொல்ல முடியலன்னா உடனே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அது ஆக்சுவலா இந்த மாமியாருங்களுக்காக சொன்னது. இந்த ரோட்ல ஒரு நாய் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கல்லறுத்தடிங்க. அது உடம்புல எங்க பட்டாலுமே அது காலை தான் தூக்கிட்டு ஓடும். பாத்திருக்கீங்களான்னு? அண்ணனுக்கு தெரியும் அந்த பழமொழிலாம். ஏன்னா சின்ன வயசுல நிறைய நாயை கல்லால் தச்சுக்கிறாராம் அவரு. அந்த மாதிரி எதை சொன்னாலும் உடனே நீ வந்து நீ இந்துத்துவா, நீ பாஜக இப்படியே சொல்லிட்டு போனா அப்ப கேட்ட கேள்விக்கு இது இல்லையே பதில். நான் வந்து வடிவேலு மாதிரி தான் சொல்றேன், அதற்கு இது இல்லையே பதில் அப்படின்னு. நான் எழுப்பின சந்தேகத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அதை விட்டு அப்படின்னு கத்திட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அப்ப அதுல இருந்து தெரியுது அங்க அண்ணன் வீக்கா இருக்காரு, அதனால இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சார், இப்ப இவங்களுமே வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்றதை விட்டு பாஜகவை தொடர்ச்சியா விமர்சனம் அவர்தான் அண்ணன் சொல்லிட்டாரு இல்லைங்க. அதாவது எல்லாம் என்ன வந்து தாவேகா வந்து இவங்களுடைய பி டீமா, அவங்க இவங்களுடைய பி டீமா அப்படின்லாம் பார்த்துருந்தாங்க. எனக்கு இன்னும் அதிமுக தான் திமுகவுடைய பி டீம் மாதிரி தெரியுது. அப்படிதானே? அண்ணனே சொல்லிட்டாரு. அவர் என்னங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேட்டா இங்க இருந்து போனது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. இங்க இருந்து போவாங்க, மறுபடியும் அங்க இருந்து இங்க போவாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில பாத்தீங்கன்னா கோலோசுகின்ற அமைச்சர்கள்லாம் அவங்க எல்லாம் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க தான்.
அவங்க தான் இன்னைக்கு வந்து நல்ல சார் பொசிஷன்ல இருக்காங்க. திமுகல இருந்து அதிமுக போனாங்க, அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் எங்க இருந்து சார் எல்லாம் ஆனா சிறப்பு எங்கேயும் போகாம திமுகலயே பரம்பரையா இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாவமா இருக்காங்க. இப்ப அதைத்தான் நான் கேக்குறேன். இப்போ ஒரு கம்பெனில இருந்துட்டு அந்த கம்பெனியா லோயல் எம்ப்ளாயின்னு சில பேரை சொல்லுவாங்க, சார் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கார் சார் அப்படின்னு. அப்படி இருக்கிற விட்டுட்டு உங்களுடைய ரைவல் கம்பெனியில போயிட்டு அங்க உக்காந்துன்னு உங்க கம்பெனியை டம்மி பண்ணி போட்டு பல வருஷம், அதுக்கப்புறம் அங்க அவங்கள டம்மி பண்றாங்கன்னு மறுபடியும் உங்க கம்பெனிக்கு வந்தீங்கன்னா சரி சேர்த்துக்காங்க, ஏதோ நம்ம கிட்ட இருந்தாருன்னு. ஆனா அவரு கொண்டு போய் உச்சத்துல உட்கார வச்சு அவரு சிஇஓ சிஓஓ இப்படி எல்லாம் போஸ்டிங் கொடுத்து அவர் சொல்றதாங்க கேட்கணும் அப்படின்னா நிறைய வித்தைகளை கத்துட்டு வந்திருக்காருல்ல. இவங்களுக்கு எந்த வித்தையுமே தெரியல, அங்க போய் அங்க வித்தைய கத்துக்கிட்டாங்கல்ல, கத்துக்கிட்ட வித்தைய இங்க எங்களுக்கு காசாக்குறாருல்ல. அத சொன்னீங்கல்ல, அது போதும், அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ இங்கேருந்து போனவங்க தானே அவங்களும். அப்ப வித்தை தெரியாம தான் அங்க போனாங்களா, அங்க போய் கத்துக்கினாங்களா? சரி, ஏதோ அங்க கத்துக்கின்னு இங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? இங்க கத்துக்கிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு போயிருக்காங்க, அங்க வேலைக்கு ஆகலன்னு இங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தரமட்டத்துல தானே இருக்கணும், எப்படி தொழித்து மேல எப்படி வர முடியும்? சரி, இப்ப எனக்கு புதுசா ஒரு டவுட் வந்துருச்சு. அண்ணன் கே நேரு அவர்கள் ஆரம்பத்துல இருந்து திமுக தான். ஆமா, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. அவர் எங்கேயும் போல. இப்ப அவர் மேல 1060 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இடில லெட்டர் எழுதி. ஏங்க இந்த ஈடிங்கிற இடியட்டுக்கு வேற வேலையே இல்ல சார். அது மட்டும் இல்லாம சில தகவல்கள் ப்ரூஃப்லாம் கூட அது அப்ப வெளியிட்டதா சொல்றாங்க. கிருப்பாவது பருப்பு, பொறுப்புன்னா பருப்புன்னா நான் சொல்றேன். எப்படி பணத்தை வந்து அவாலா மூலமா மாத்துறாங்க. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஈடிங்கிறது வந்து மணி லேண்டிங்ல தான் வரணுமே தவிர தேவையில்லாம இங்க நாங்க வந்து இங்க என்னத்துக்கு வர்ற, இந்த கமிஷன்ல எல்லாம் வரக்கூடாது. இங்க எதுக்கு வர்ற நீ? இங்க மணி லேண்டிங் எங்க வெளிநாட்டுடைய பணம் வருது, எந்த அது வெளிநாட்டு பணம் மட்டும் இல்லன்னு. மணி லாண்டரிங் அப்படின்றது வெளிநாட்டு பணம் கிடையாது, அது ஹவாலா. நீங்க சொல்றது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது, பிரெடிகேட் அஃபென்ஸ், அது என்னென்னலாம் எந்தெந்த குற்றங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த பணத்தை கருப்பை வெள்ளையாக்குறது, அதுதான் மணி லாண்டரிங். புரியுதுங்களா? இது வெளிநாட்டு பணத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது லஞ்ச கணக்கு பதிவு அந்த தகவல் எல்லாம் வச்சிருக்காங்க. லஞ்ச கணக்கு பதிவு, லஞ்ச கணக்கு பதிவு, கத்திரிக்காய் கணக்கு. லஞ்சம்னா எது லஞ்சம்? இப்ப நான் உனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாக்கா அது லஞ்சமா? ஆமா சார். அப்படியா? அப்ப நீ அப்படியாவது கொடுங்கன்றாங்க, கொடுத்துருங்கண்ணே. அதெல்லாம் அன்பளிப்புடா, அன்பளிப்பு. அன்பளிப்பு வந்து லஞ்சத்துல வராது. அன்பளிப்புக்கு வந்து ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் இருக்கோம், நீங்க எனக்கு காசு குடுக்குறீங்க அப்படின்னா உங்க நியூஸ் முன்னாடி போடணும் அப்படின்றதுக்காக தான் குடுப்பீங்க. அது லஞ்சம். அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கம் இவங்களாதான் சொல்லியிருக்காங்க, அண்ணனும் கே நேரு அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இடி சிபிஐ இதையெல்லாம் வச்சு அதிமுக ஏவி விட்டுருக்காங்க, அவங்க வந்து இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, அப்போ மத்திய அரசாங்கம் வந்து இடி இவங்களெல்லாம் வச்சு அவங்க மெர்சல் காமிக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க லெவல்ல இவங்க என்ன பண்றாங்க, மாநில அரசாங்கத்தை வச்சு தமக்கு எதிராக பேசுறவங்களாம் தூக்கி உள்ள போடலையா? இப்போ நேதாஜி டிவியில வரதராஜன் அவர்கள், அவர் வந்து ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப அந்த மாதிரியே இங்க தமிழகத்துல நீதிபதிக்கு எதிராக பேசினவர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே போட்டுக்கிறாங்க பல சேனல்ல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ நமக்கு எதிராக பேசினா அவங்க வந்து நாங்க தூக்கி உள்ள போடுவோம், போலீஸை வச்சு. நமக்கு ஆதரவா இருக்கவங்க என்ன பேசினாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். அப்போ உங்க லெவல்ல நீங்க ஸ்டேட் போலீஸை வச்சு செய்யறீங்க, அவங்க லெவல்ல அவங்க ஈடியை வச்சு செய்யறாங்க. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைன்னு அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க முதல்ல யோகியமா? கிஷோர் கேசாமி தூக்கி குண்டாஸ்ல உள்ள போடலையா? இப்படி இருக்காரு அவரை போய் குண்டான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கடைசியில குவாஷ் பண்ணிட்டு வெளில வந்தாரு. இது மாதிரி எத்தனை கேஸ் குவாஷ் ஆகி வெளில வந்திருக்கு. அப்புறம் நீங்க பண்றதுதான் அவங்களும் பண்றாங்க, அவங்கள குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேருமே வந்து ஒன்னாதான் இருக்கா மாதிரி இருக்கு இல்லையா இது பார்க்கும்போது? ஏமா, மாநில அரசுங்கிறது வந்து இது வந்து ஒரு சின்ன வட்டம். டெல்லி அரசுங்கிறது பெரிய வட்டம். அவங்க பல மாநிலங்களை ஆளக்கூடியவங்க, சட்டங்களை ஏற்றக்கூடிய தகுதி படைத்தது தான் ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையும், அதாவது பாம்பாட்டி மாதிரி, பாம்பு ஆடுறான்னா குரங்காட்டி, பாம்பாட்டி குரங்கு ஆடுறாராமான்னு ஆடித்தான் ஆகணும். நாங்க ஆடுறோம் சார். ஆனா இந்த இந்திய மட்டும் வந்து எங்களை மீறி அவங்களால தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்க எதிர்க்க வேண்டியதானே? எல்லா விஷயத்துக்கும் நாடு நாடா இருக்காது, எதிர்க்க முடியாது. தப்பா பேசாதீங்க.
இந்திய நாங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஜாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாதி வேணும்னு சொல்ற மாதிரி நாங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கம்பல்சரியா வச்சிருவோம். ஏன்னா ஜனங்க கேக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு. நான் வரிசையா சொல்லவா எந்தெந்த ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குதுன்னு? விருப்ப பாடம் தான் சார். ஏங்க விருப்ப பாடமா? அப்ப அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயே வைக்க வேண்டியது. கவர்மெண்ட்ல இருக்கு விருப்ப பாடம் எங்க இருக்குது? அது எதுக்கு? நாங்க தான் 2 லாங்குவேஜ் வச்சிருக்கோம். அப்ப நீங்க 3வது கம்பல்சரின்னு எது கொண்டு வரீங்க? அப்போ நீங்க நடத்துற ஸ்கூல்ல ஏன் கொண்டு வரீங்க? எதுக்கு 3வது லாங்குவேஜ் வந்து? நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க. நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல மட்டும் ஏன் ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க? அது தனியார் பள்ளி, அது வருமானம் வந்து அரசு கொடுக்கல. எல்லாமே அவங்களுடைய கையில இருந்து போட்டு நடத்துறாங்க, பிள்ளைகள்கிட்ட வாங்குறாங்க, நடத்துறாங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்தினா கூட ஏதாவது சொல்லலாம். தனியார் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு தனியார் அப்படின்னும் போது, அப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன் அப்படின்னும் போது, எனக்கு கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கும்போது அந்த கொள்கையை நானே ஃபாலோ பண்ணல, காசுக்கு நான் வந்து கொள்கையை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் கொள்கை வந்து வேட்டி மாதிரி, பதவி வந்து தோல்ல போட்டிருக்க துண்டு மாதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா கோபால்? அப்படியெல்லாம் இல்லை. அது எங்க கலைஞரையா சொன்னதை தான் நீங்க இப்ப சொல்றீங்க. என்ன இந்த கோபால் கோபால்? ஏன்னா நீங்க அந்த காலத்துல வந்து சரோஜா தேவி ரசிகரா இருந்தீங்களா? இல்ல அது விவேக் ஒரு படத்துல இது பண்ணிட்டு போயிட்டாரு, பொய்யா கோபால் அப்படின்னு அவரை பார்த்து அதுல இருந்து எல்லாரும் அதை புடிச்சுக்கிட்டாங்க. சார், இப்போ முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு 2026ல திமுக தான் ஆட்சிக்கு வரும். அது மட்டும் இல்லாம 2021ல வாங்கின ஓட்டை விட இப்ப வாங்கக்கூடிய ஓட்டு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எதுக்கும் தளபதி கிட்ட கேட்டுக்க சொல்லுங்க, சின்ன தளபதி அவர்கிட்ட கேட்டுக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க 58% வாங்கிட்டாங்கன்னா மீதி இருக்க போகிறது 42% தான். இதை வந்து அதிமுக, பாஜக, நாதாக இப்படி எல்லாரோடையும் பங்கு போட்டுக்கணும். 58% அங்கே போயிடுச்சுன்னா சான்ஸ் இல்லை. என்ன, கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நாசமா போறதுக்கு எல்லாம் ரூட். நாசா வேற அங்க போயிட்டாரு. ஆமா. இல்ல, அவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்களே அப்படின்றதுதான் கேள்வி. எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? வாழ்க்கைங்கிறது என்ன? வாழ்க்கை பயணங்கிறது என்ன? நம்பிக்கை. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை நடத்தி. அப்ப மக்களும் வந்து நம்பிக்கையா திமுக ஆட்சி மாறும், வேற ஆட்சி வந்து வரும். சீமானே சொல்லலையா, நாங்க ஆட்சியை பிடிப்போம், 234 தொகுதியில நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சீமான் அவர்களே சொல்லும்போது இவர் சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? மக்கள் சொல்லணும், அதானே? மக்கள் தாமா முடிவு பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்க தலைவர் சொல்றோம்னா எங்க தலைவருடைய நம்பிக்கை, நாங்க செஞ்சிருக்க சேவையினுடைய அடிப்படையில நாங்க மக்களுடைய அந்த சேவை என்னன்னு ஈடிய கேட்டாதான் தெரியும். அடிப்படையில தான் வந்து சொல்றாங்க. நீங்க எதுவுமே செய்யலையா, அப்புறம் அந்த அடிப்படையில எப்படி உங்களுக்கு எதுவுமே செய்யாமையா ஈடி வந்து லெட்டர் அமைச்சிக்கிறாங்க? போய் சொல்லாதீங்க, நிறைய செஞ்சிருக்கோம், அதனாலதான் ஈடி லெட்டர் அமைச்சிருக்காங்க. ஊழல் இல்லாம நல்லது, நீங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா ஊழலாம் சொல்லல, ஏதோ செஞ்சிருக்காங்க, அதனால நாங்க லெட்டர் அனுப்பிச்சுக்கிறோம். இல்ல, இந்த லெட்டர் அனுப்பிச்சு ஏற்கனவே சாராய ஊழல் சொல்லி 1000 கோடின்னு சொல்லி அனுப்பிச்சிங்களே, அது என்னாச்சு? கோர்ட் என்ன செஞ்சுச்சு, என்ன சொல்லுச்சு? மறந்துட்டீங்க. சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு பாருங்க. விடுங்க நீங்க. ஏன்னா அதுவும் ஈடி தானே. எனக்கு வாயில அசிங்கமா தான் வருது. எல்லாம் ஈடி ஈடின்னு. அந்த ஈடியத்தை நாசமா போக அவன் நான் நாசமா தான் போவான். அந்த ஈடியை வச்சு எவமா எங்களை என்ன கார்னர் பண்றானா அவன் பூரா நாசமா போயிடுவான். எல்லாம் அந்த ஆதம விதிகள் படி சாக போறானுங்க. பகுத்தறிவு பேசுற வாயால ஆகம விதியை பேச வச்சுட்டீங்களே, நியாயமா இது கோபால்? சரி, இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த அதாவது அரசு பள்ளியில வன்முறை வந்து அதிகமா இருக்கு மாணவர்களுக்கு இடையே அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதற்கு ஏற்றாறு போலதான் வந்து சமீபத்துல இந்த கும்பகோணம் அந்த விஷயமும் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணன் சொல்ல வேண்டியதை நானே சொல்லிடுறேன். 2 பேர் கேள்விக்கும் 2 பேர் பதிலையும் நானே சொல்லிடுறேன். ஏங்க, இதுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பின்னாடியும் ஒரு போலீஸை போட்டு அனுப்ப முடியுமா? அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னு அண்ணா அதான் சொல்லுவாரு. அது ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு, இந்த மாதிரி நடந்ததுன்னா உடனே இப்படி அப்படின்னு. இதே வந்து ஊபி மாப்பி அங்கெல்லாம் நடந்தது அப்படின்னா அதுக்கு வேற டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல நடந்தது அப்படின்னா இதுதான் பதில். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு வக்கீல் கிட்ட வந்தாராம். வந்துட்டு, ஏங்க இந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தன் ஸ்கூட்டர்ல இடிச்சுட்டான், என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி கொஞ்சம் காயம் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்படியா, மினிமம் ஒரு 10,000 ரூபா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னாராம். அப்படியா, சரி ரைட்டு, அது உங்க வீட்டு பையன் தான் என்ன இஷ்டம், நீ கூட அப்படின்னோடனே இல்லை அது ஏதோ சட்டம் பார்க்கணும், இப்படி ஒரு சும்மா ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னு சொன்னா இங்க முதல்ல சொல்லிடணும் எங்க அப்படின்னு. 10ஆம் வகுப்புல மாணவர்களுக்குள் வன்முறை, இது மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமை, பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமை அப்படின்னு சொன்னா நாங்க உடனே அப்படி குரல் கொடுக்க வருவோம். ஆனா இப்பெல்லாம் உஷாராயிட்டோம்.
இருங்க எந்த ஊர்ல எந்த ஸ்டேட்ல யாரு கவர்மெண்ட் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு, இதுக்குதான் சொல்றது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது சார் இது மெய் பண்ணா அப்படின்னு. கூட பரவாயில்ல. என்ன தெரியுமா சார் சொல்றாங்க, விஜய் அவர்களுடைய படம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, அது இப்ப இந்த நேரத்துல வந்து உங்க மூலமா ஒரு கோரிக்கை வச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த நம்ம காவல்துறையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இங்க தோல்லேருந்து இது வரைக்கும் அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், டெல்லியிலலாம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டுட்டு அதுல வந்து இப்படி முள்ளா அதை வச்சு தைச்சி கொடுக்கணும் காவல்துறையினருக்கு அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எதுக்கு முள்ளு கட்சி போடுறாங்கங்க. அது இருந்தா யாரும் கடிக்க மாட்டாங்கல்ல. ஐயோ பாவம், எத்தனை ஊசி போட்டாரோ தெரியல அவரு. இப்பெல்லாம் முதல்ல நாய் கடிச்சா 16 ஊசி தொப்புல சுத்தின்வாங்க. இப்ப வந்து 5 6 தான், 5+1 இம்யூனோகுளோபுலின் போட்டா 6 இல்லாட்டா 5. மனுஷன் கடிச்சா எத்தனை ஊசின்னு தெரியல. அதுக்கு என்ன வைத்தியம் இருக்கா, வேக்சின் இருக்கா, இல்ல வந்து ஏதாவது இருக்கா, அதுவும் தெரியல. அதனால நீங்க தான் கொஞ்சம் மேல் இடத்துல எடுத்து சொல்லி இந்த மாதிரி அந்த முள்ளு வச்ச சொக்கா கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் காவல்துறையினராக தப்பிப்பாங்க. இப்ப என்ன கேட்டீங்க, விஜய் படத்தை பார்த்தா அதனாலதான் வன்முறை வந்து தூண்டப்படுது. இத பார்த்துட்டு தான் மாணவர்கள் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு. ஆனா அவர் எந்த படத்துலயும் இந்த மாதிரிலாம் கிடைக்கலையே. அவர் ஏன் கிடைச்சார்? அது எந்த படத்தை பார்த்து? ஆனா சிவகார்த்திகேயன் படத்துலதான் சிவகார்த்திகேயன் வந்து கூட்டத்துல செம்மையா மாட்டிட்டான், ஒருத்தன் கடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட படத்துலதான் இது அவருக்கு முன்னோடி நம்ம விண்வெளி நாயகன் என்னன்னு. ஆனா அதை கடிச்ச இடத்தெல்லாம் வெளில சொல்ல முடியாது, விடுங்க, அதெல்லாம் சென்சார். சென்சார்லயே போட்டாங்க, அப்ரூவ் பண்ணி தானே சினிமால வந்தது. சார் இத பத்தி உங்களோட கருத்து சார்? உங்களுடைய ஆட்சியில தான் இது போன்றெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் வந்து இப்ப வந்து வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய கவனம் சரியில்லைன்னு அர்த்தம். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை நல்ல முறையில பராமரிப்பு பண்ணி, தகப்பன் எவ்வளியோ குழந்தை எவ்வளி, தாயை போல சேலம். பண்றது காரணமே பேரண்ட்ஸ் தான் சொல்றீங்க. தாயை போல சீல நூலை போல சேல தாயை போல பிள்ளைம்பாங்க. அது மாதிரி தாயையும் தகப்பனும் எப்படியோ அப்படிதான் பிள்ளை இருக்கும். கரெக்ட். அதுல வன்முறைக்கு இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் நான் சொல்லிட்டா, இந்த அப்பங்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மதுப்பிரியர்களா இருக்காங்க. அந்த வேலை செஞ்சுட்டு டாஸ்மாகில் போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த வன்முறைகள்லாம் பசங்க பாக்குதா, அதை அப்படியே கொண்டு போயிட்டு அங்க ரெப்ளிகேட் பண்றாங்க. கரெக்ட் தானே? காரணமே நீங்களா தான் இருக்கீங்க. நாங்க எப்படி ஆவோம்? அதான் மது நீங்க தானே மது விக்கிறீங்க. ஆமா சார், நீங்க தான் விக்கிறீங்க. போய் கேட்டுட்டு வா. அரசு உடைமை ஆக்கின ஜெயலலிதா அம்மா கேளு, எம்ஜிஆர் அவங்க பண்ணாங்கன்னா அது அதெல்லாம் போய் அவங்கள கேட்டுட்டு நமக்கு வேணும் அப்படின்னா அது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க மாத்தக்கூடாது அப்படின்னு. அப்படி சரிங்க, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அதை சரி பண்ணுங்களேன். அது தப்பு. அதை நாங்க பண்ணோம்னா பாரு, ஜெயலலிதா கொண்டு வந்த மதுக்கடையை மூடுறதுக்கு இவங்களுக்கு அம்மா உணவகத்தை மூணாதான் ஜனங்க வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு மது பிரியர்களுக்கு வந்து ஓட்டே தான் திமுகவுக்கு அதிகமா வர போகுது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ பீகார்ல எடுத்து மூணாரு, அது நடுவுல கடை சாராயத்தை குடிச்சு ஏதோ சில பேர் செத்தாங்க, அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு அவர் கேட்டாரு. ஆனா சாராயமே குடிக்கூடாதுன்னு கடை இழுத்து மூடி வச்சுக்கிறேன், நீ போயிட்டு திட்டுத்தனமா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்தா அது என்ன கவர்மெண்ட்ல காசு கொடுப்பாங்களா? 1 பைசா கொடுக்க முடியாது போடா அப்படின்னாரு. அதனாலதான் பொம்பளைங்க ஓட்டலாம் அப்படியே சப்ஜாடா வந்து ஊந்துது. இவர் சொல்றாரு 10,000. அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன வந்துச்சு? இது மாதிரி சப்ஜாடா வந்துச்சு. என்ன நல்லா பாத்துட்டு சொல்லுங்க. வந்து அங்கேயும் நல்லா தான் ஜெயிச்சாங்க. அப்ப 10,000 கொடுக்கல, வெறும் அந்த மது விலக்கு அப்படின்றது மட்டும்தான். நமக்கு என்னங்க இது, நாமளே ஒரு பக்கம் கம்பெனி வைப்போம். இது இவங்க கட்சி தலைவர் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மது விலக்கு அப்படின்னு வந்தாச்சுன்னா திமுகவினர் இது மாதிரி சாராய கம்பெனிகள் நடந்தாங்கன்னா அடுத்த நாளே மூடிடுவாங்க அப்படின்னாரு. மது விலக்கும் இவங்க தான் போடணும், அதை வந்து இதுவும் அவங்க தான் பண்ணணும். யாரும் பண்ண மாட்டேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ மதுப்பிரியர்கள். இது வேற மதுப்பிரியர்கள். எங்க ஊர்ல எங்க காலத்துலலாம் வந்து சின்ன பையலா இருக்கும்போது ஐயா குடிகார பைய வராண்டா அப்படின்வோம். அப்படின்லாம் சொல்லாத. இதுல வேற ஒருத்தர் சொல்றாருல, ஆமாங்க அவங்க கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க, அதனால காலில் போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான், அதனால காலில் சீக்கிரம் திறந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாரா இல்லையா? எப்படிங்க வேலைக்கு போறவன் வந்து கொளுத்து வேலைக்கு போறவன், இந்த மேஸ்திரி வேலைக்கு போறவங்க இவங்கெல்லாம் வந்து காலையில சாப்பிட்டு போறதா? எப்படி வேலையில இது மாதிரி பண்றதை நீங்களே ஊக்குவிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு? இதுல சொல்றாரு பெத்தவங்க மேல அப்படின்னு. யார் மேலேயாவது பழிய போடணும்,
எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அதுக்காக அவங்க பொறுப்பில்லாதவர்கள்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, அப்படித்தான் எடுத்துக்கணும். கரெக்ட் தானே? பொறுப்பாவது பருப்பாவது சும்மா இருங்க ஐயா. நீங்க ரொம்ப தான் எங்களை பின் பண்றீங்க. பின் பண்ணல, பஞ்ச் பண்றேன். பஞ்சு அதான் நீங்க அதான் பேர்லயே பஞ்ச வச்சுட்டு தானே இருக்கீங்க. அதனால நீங்க நெருப்பு வச்சுக்க வேண்டியது தானே. நான் என்ன பண்ண, நெருப்பு வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல, அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் பட்டனை கிளிக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அதை வந்து பண்ணிருங்க.